வணக்கம் மக்களே, சாமி சரணம் ஐயப்பா. வெல்கம் டு மை சேனல் அரவிந்த் கௌரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஎன் ஆப் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஐஎன் ஆப்பை வந்து கேரளா போலீஸ் மற்றும் கேரளா வனத்துறை டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து கண்டுபிடிச்சது. இந்த ஐஎன் ஆப் வந்து இப்போ ஐஎன் ஆப் 2.0 iOSம் ப்ளஸ் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லையும் ஆப்பிள் ஸ்டோரில் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம ஐஎன் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் வரும். ஒன்ஸ் நீங்கள் மொபைல் நம்பர் ப்ளஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ், கன்னடா, தெலுங்கு, மலையாளத்தில் இருக்குது. அதை நீங்கள் மொபைல் நம்பர் போட்டு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வரும். இப்போ இதுதான் வந்து ஐஎன் ஆப்போட மெயின் பேஜ். இந்த ஐஎன் ஆப் வந்து ரொம்ப யூஸாக இருக்குது எல்லாருக்கும். அதாவது சபரிமலை டெம்பிள் யாத்திரை போகும்போது பல இன்னல்கள், சிக்கல்கள், இல்லை ஏதாவது நெருக்கடி, ஏதாவது அபாயம், அது டேஞ்சர் போன்றவற்றில் யாருன்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா இந்த ஐஎன் ஆப்பை யூஸ் பண்ணி அவங்க வந்து இருக்க இடத்த தெரிவிச்சுக்கலாம். இது வந்து ஜிபிஎஸ் வசதி இருக்குது. இது வந்து ஆஃப்லைன் ப்ளஸ் ஆன்லைன் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மொபைல் நம்பர், லாங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய பேஜ். நமக்கு அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா, சபரிமலையில் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, ரூட்டு, கைட்லைன்ஸு, சர்வீஸ் அட் பம்பா சன்னிதானம், என்னென்ன சர்வீஸ் இருக்குது, ஐயப்பா டெம்பிள், என்னென்ன வழிகள் இருக்குது, பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி, சபரிமலை டெம்பிள், அந்த எமர்ஜென்சி நம்பரு, கைட்லைன்ஸு. அதாவது ஒரு சபரிமலை டிவோட்டி வந்து ஐயப்பன் கோயிலில் நடப்பயணம் செய்யும் போது என்னென்ன கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அந்த அனிமல்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும், அனிமல்ஸ் வந்துட்டு என்ன செய்யணுங்கிற கைட்லைன்ஸ்லாம் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அது போக என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வழி இருக்குது, பம்பாலேருந்து சின்ன பாதை, பெரிய வழி பாதை, அப்புறம் வந்து புல்மேட்டு பாதை, எல்லாமே இதில் போட்டிருக்கு. புல்மேட்டு பாதை 12 கிலோமீட்டரு, பம்பா டு சன்னிதானம் வந்து 5 கிலோமீட்டரு, அழுதா நதி டு பம்பா வந்து 18 கிலோமீட்டர். அது வந்து பெரிய பாதைன்னு சொல்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாமே இந்த ஐஎன் ஆப்பில் கொடுத்துருக்காங்க. தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இப்போ ஐஎன் ஆப்பில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது செய்யக்கூடியது செய்யக்கூடாதுன்னு பற்றி பார்க்கலாம். என்ட்ரி டைம் சத்திரத்துலேருந்து 7 மணி டு 1 மணி தான். அதே மாதிரி என்ட்ரி டைம் அழுதானதுலேருந்து 7 டு 2:30, முக்குளியில் வந்து 7 டு 3, எக்ஸிட் வந்து சபரிமலை வந்து உரக்குழி வழியாக எக்ஸிட் டு சத்திரம் வந்து 8லேருந்து 11. அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் சேஃப் ஜேர்னி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டே, ஹால்ட்டு, அதாவது விரி, அந்த மாதிரி தலவலம், விரி எல்லாமே வந்துட்டு அவைலபிள் இருக்குது. அது என்னென்ன லொக்கேஷன் அவைலபிள் இருக்குன்னு அந்த ஆப்பில் எல்லாமே போட்டிருக்காங்க. நைட்டில் வந்து பெர்மிட் பண்ணாத இடத்துல, அதாவது விரி இல்லாத இடத்துல நீங்கள் தங்கக்கூடாது. ஏன்னா வந்து யானைகள் போன்ற விலங்குகள்லாம் வரக்கூடிய இதனால் அவங்க வந்து போலீஸ் வந்து அந்த மின் கேட்டை போட்டுருவாங்க. அந்த கேட் போட்டதுக்கப்புறம் யாரும் போகக்கூடாது. நீங்கள் சப்போஸ் வந்து விரியில் படுத்திருக்கும் போது அந்த யானை வந்துச்சுன்னா அந்த போலீஸ்லாம் வெடி போடுவாங்க. அப்படி இல்லைன்னா யானை வந்துட்டு உள்ளே வந்துடும். அதே மாதிரி யானை வந்து அந்த மரக்கிளைகள், மூங்கில் மரம், அந்த மரக்கிளைலாம் உடைக்கிற சத்தம் நீங்கள் விரியில் தங்கும்போது உங்களுக்கு வந்து கேட்கும். அதெல்லாம் முக்கியமானது செய்யக்கூடாது சொல்கிறாங்க. அதாவது அந்த நீர்நிலைகள், நதிகள் இல்லதை வந்து நீங்கள் பொல்யூட் பண்ணக்கூடாது, அதாவது எதுவும் அசுத்தம் செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மலம் கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டு விலங்குகளுக்கு முக்கியமாக வந்து நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாது. அது இன்க்ளூடிங் பாம்பாக இருந்தாலும் சரி, இல்லை மற்ற யானைகள், மற்ற எந்த விலங்காக இருந்தாலும் சரி. அதே மாதிரி வந்துட்டு பிளாஸ்டிக் சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எதுவும் எச்சி துப்புறது, யூரின் பாஸ் பண்ணுறது போன்றதெல்லாம் செய்யக்கூடாது. அதே மாதிரி வந்து பயோ டாய்லெட்லாம் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே இந்த பயோ டாய்லெட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு இந்த ஐஎன் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வெடி யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக தீ பற்றக்கூடிய பொருளான பெட்ரோலு, மண்ணெண்ணெய், தீப்பெட்டி போன்றவையெல்லாம் கொண்டு போகக்கூடாது. அது ஒன் ஆஃப் த மெயின் திங் இங்கே போலீஸ் அவங்களும் சொல்கிறாங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் அந்த சேஃப்டி நம்பர் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு எதாவது ஆபத்து, பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து காட்டில் நடக்கும்போது இயர்ஃபோன்ஸு, ஹெட்ஃபோன்ஸு, அதே மாதிரி வேறு ஏதாவது சவுண்டு பாட்டு அந்த மாதிரி கேட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா திடீர்னு வனவிலங்குகள் வேறு ஏதாவது இது அறிவிப்புத்தனமும் உங்களுக்கு காது கேட்காமல் போயிடலாம். அதனால் அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. காட்டு வழி பாதையில் போகும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துங்க. எல்லா இடத்துலையும் விரி இருக்குது, தண்ணி இருக்குது, ஜூஸ் இருக்குது, ஜூஸ் கடை இருக்கும், எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. எல்லாமே அதில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த லாங்குவேஜ், இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து எல்லா லாங்குவேஜ் போட்டிருக்காங்க. ஹிந்தி, கன்னடா, தெலுங்கு, மலையாளம், தமிழ், இங்கிலீஷு எல்லாமே போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது காட்டு விலங்குகள், வனவிலங்குகள் வந்தால் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக இருந்துக்காங்க.
இப்போ வாங்க நம்ம அந்த ஃபெசிலிட்டேஷன் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அந்த ஸ்க்ரீன் பக்கத்தில் அப்ளை பட்டன் இருக்குல்ல, ஃபெசிலிட்டேஷன் கார்டு, அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து ரூட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு ரூட் தான் கொடுத்துருக்காங்க, எரிமேலி அழுதகடவு பம்பா, அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெஸ்டிங் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அழுதகடவு, வள்ளித்தோடு தலவம், புதுச்சேரி, கரிமலா, எந்த விரியோ நீங்கள் அந்த விரியை செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த விரியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்த ஆப்ஷன் போயிருங்க. டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டேட் வந்து எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ, அதாவது தரிசனம் வந்து 28ஆம் தேதினா நீங்கள் எப்படி 26ஆம் தேதி காலையிலேருந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்க, 27ஆம் தேதி கூட நடப்பீங்க. எந்த டயத்தில் உங்களுக்கு தரிசனமோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், இப்போ 10 பேர்னா 10 பேர், 20 பேர்னா 20 பேர், 5 பேர்னா 5 பேர், 2 பேர்னா 2 பேர், எத்தனை நம்பரோ அதை வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபெசிலிட்டேஷன் கார்டு வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி இந்த காட்டு வழி பாதையில் யாருக்கு வேணால் என்ன வேணால் எப்போ வேணால் நடக்கலாம். மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஏதாவது உடம்பு சரியில்லாதப்போ திடீர்னு ஏதாவது வலி அதிகமாகிடுச்சுன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குது. வேணுங்கிற இடத்துல நீங்கள் மெடிக்கல் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த கார்டை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும்னு போலீஸ் அறிவுறுத்துகிறாங்க. கேரளா கவர்மெண்ட்டாக தான் சொல்லுது, நம்ம வந்து கார்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். காட்டிலேருந்து எதுவும் நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்லை, பட் நினைவுகள் மட்டும் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நம்ம வருஷம் போன வருஷம் இதை குரூப்பாக வரும்போது போன வருஷம் இந்த இடத்துல இது பண்ணோம், அந்த நினைவுகள்லாம் நீங்கள் வந்து வரக்கூடிய வருஷத்தில் நினச்சி பார்த்துக்கலாம். அதுதாங்க இந்த சபரிமலை வனப்பகுதி நமக்கு கொடுக்க போகிற நினைவுகள். எல்லா மக்களுக்கும் பயனுள்ள இந்த ஐஎன் ஆப்பை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, பெரியார் டைகர் ரிசர்வ் வெஸ்ட் டிவிஷன், அவங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட, கேரளா போலீஸ் வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட இணைஞ்சு இந்த ஐஎன் ஆப்பை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆப்பை நான் முன்னாடி சொன்ன மாதிரி நெட்டு இருந்தாலும் சரி, மொபைலில் நெட்டு இல்லாமல் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆப் வந்து இங்கிலீஷ், மலையாளம், தமிழ், கன்னடா, தெலுங்கு மற்றும் ஹிந்தி போன்ற லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1,75,000 பேருக்கு மேலே இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. நீங்களும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி சபரிமலைக்கு போகும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மிகவும் பயனுள்ள ஆப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு சந்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பக்தர்களே, நண்பர்களே. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பை தரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.